மண்ணின் மைந்தன். அவர் தொகுதிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியிலிருந்து இறக்கப்பட்ட ஆள் அவர். ஏதோ அதிர்ஷ்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல ஜெயிச்சு வந்துட்டார், அவ்வளவுதான். இனிமேல் அவருடைய கதை பார்த்தா படிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற மக்களை பார்க்கும்போது தெரிவது குடிநீர் நீர் தொட்டி வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை விடுத்திருக்கிற போகிறோம் சார். கண்டிப்பாக அதையும் சுடுகாடு பக்கத்தில் இருக்கின்ற நியாய விலைக் கடையும் திறக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை வசதிகள் எதுவாக இருந்தாலும் நாம் பெற்றுத்தரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற எனக்கு நீங்கள் இரட்டை லட்சத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்வதனால் நாட்டுக்கு தேவை அண்ணன் எடப்பாடி ஆட்சி. வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஸ்டாலின் ஆட்சி. அந்த ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி அண்ணன் எடப்பாடி ஆட்சியை கொண்டு வருவது கூட உங்களுக்கு 10,000 காத்து கொண்டு இருக்கிறது, ஒரு 2,000 காத்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தங்கம் இருக்கிறது, தீபாவளியில் பட்டாடை இருக்கிறது, அதே போல பிரிட்ஜ் இருக்கிறது, இலவச அரிசி பருப்பு எண்ணெய் இருக்கிறது, 3 சிலிண்டர் இருக்கிறது. இதெல்லாம் பிரிட்ஜ் முதல் கொண்டு அனைத்து தாலிக்கு தங்கம் கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் அந்த எடப்பாடி ஆட்சி. மறுநாள் வாக்களிப்பு ரெட்டலை கடன் வாங்கியிருந்தால் கடனை தள்ளுபடி செய்யப்படும். அந்த கடனெல்லாம் தள்ளுபடி செய்கிற ஆட்சி தான் ரெட்டலை ஆட்சி. மறுநாள் ரெட்டலை. நன்றி நன்றி. அந்த ரேஷன் கடை கூட இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறீங்கன்றுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால் அவர்களுடைய நிதியிலிருந்து அது கட்டப்பட்டது. இவங்க கட்சியினுடைய உள்நோக்கத்துக்காக தீய சக்தியை சேர்ந்த திமுகவினர்கள் அதை வேண்டும் என்றே தடுத்து வருகிறாங்க. இந்த தடைகளை தவிர்த்து அந்த ரேஷன் கடை ஓபன் ஆகும். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பகுதி சுபிட்சமாகும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வாரு உங்கள் பொற்பாதைகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். தம்பி வண்டி எடுங்க. வண்டி பெரியவங்கள ரெட்டலை அனைவரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. ஏற்கனவே தானால வாக்குறுதி கொடுத்தாரு.